கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ண சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்குள்ள கூப்பிட்றாங்க. கூப்பிட்டானா முதல்ல எடுத்தோன்னே சாமி ரூமுக்குள்ளே போய் விளக்கேற்றுமா ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது நீ பிறந்ததுலேருந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போதாம்மா வீட்டுக்கே வந்திருக்க. இந்த மூமெண்ட்டை நீ விளக்கேற்றி வைக்கணுமா, இது என்னோட ஆசை, நிறைவேற்றி தருவியா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்டோன்னே, நீங்கள் ஏன் பாட்டி என்கிட்ட கெஞ்சுறீங்க, நீங்கள் உரிமையாக என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே பூஜை ரூமுக்குள்ளே போகிறாங்க. போனோன்னே அப்படியே சாமி ரூமில் விளக்கேற்றி வைக்கிறாங்க. பாட்டி நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லிட்டு தான் அவங்க இது மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு இவனை கண்டாலே பிடிக்கல. இந்த ராஜா போய் சொல்லி என் கழுத்தில் தாலி கட்டினது தான் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஞாபகம் வருதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டிங்கிற மாதிரி சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. விருந்து சாப்பாடு சாப்பிட்லாங்கிற மாதிரி பாட்டி சொன்னோன்னே, விருந்து சாப்பாடா, அதுவும் வேணாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் ஆசைப்பட்டீங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தோம், எனக்கு சுத்தமாக இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் மாட்டுக்கும் போகிறேன், உங்கள் பேர் நான் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டேரெக்டாக பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. என்னம்மா சொல்கிற, உனக்கு நல்லது தாம்மா நடந்திருக்கு, என் பேரனை தாம்மா நீ கல்யாணம் பண்ணியிருக்க, அதனால் தயக்கமே வேணாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னே என்ன பாட்டி சொல்கிறீங்க, இவன் உன்னோட பேரனா, அப்பனா இத்தனை நாளாக நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்களா, நீங்கள் ஆசைப்பட்டது தான் நடந்துச்சா, என்ன சொல்கிறீங்க, அப்பனா இந்த கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி உங்கள் பேரன் ராஜாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பாட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க, யாராவது எந்த உண்மையை ரேவதி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்னமோ அதே உண்மையை போய் சொல்லியிருக்கீங்களேன்னு சொல்லி கஞ்சாடையில் கேட்குறாங்க. இல்லைம்மா, இவனும் என்னோட பேரன்தாம்மா, அப்படி தான் நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ பேத்தின்னா அவன் எனக்கு பேரன் தானே. பாட்டி, உங்களுக்கு வேணால் பெரிய மனசு இருக்கலாம், ஆனால் எல்லாரையும் உங்களை போல் நினைக்காதீங்க, அது சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன உன்னோட பேரன் சொன்னதுனால நீ சந்தோஷப்படுறியோ, பாட்டியை ஏமாற்றி இவங்க வீட்டு சொத்தையும் திருடலான்னு பார்க்குறியாங்கிற மாதிரி சொன்னேன். ரேவதி, எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கணுமா, முதல்ல இந்த வீட்டுக்கு வந்திருக்க, பாட்டி மனசை கஷ்டப்படுத்த விடாதம்மா. ஆமாம் பாட்டி, உங்களுக்காக தான் நான் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன், இல்லாட்டி இங்கே நடக்கிறதே வேறங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல சாப்பாடு பரிமாறுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கார்த்தி பற்றின விஷயம் எல்லாம் கூடிய சீக்கிரம் ரேவதிக்கு தெரிய தான் போகுது. ஏன்னா அந்த ஃபோட்டோ ஆதாரத்தை மேபி நம்ம ரேவதி பார்த்துடலாம். பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க யோசிப்பாங்க, பாட்டி என்றானா சாமி ரூமில் இருக்கும்போது நம்மக்கிட்ட இது மாதிரி விஷயம்லாம் சொன்னாங்க, அப்போ நான் என்ன செய்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரேவதிக்கு எல்லா உண்மையும் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிச்சுன்னா வேறு லெவலில் இருக்க போகுதுன்னே சொல்லலாம்.